வணக்கம் நண்பர்களே. எதிரிக்கு மாறின ஏவல் எப்படி அனுப்புறது, இதற்குண்டான வழிமுறை சொல்கிறேன். சனிக்கிழமை அன்று நான் வீடியோவில் காட்டிருக்கிற மாதிரி ஒரு பாவை செய்யுங்க. உங்களோட எதிரி ஆணாக இருந்தால் ஆண் பாவை செய்யுங்க, பெண்ணாக இருந்தால் பெண் பாவை செய்யுங்க. செய்துட்டு மாறின சக்கரம் பூமியில் வரைஞ்சி அதன் மீது இந்த பாவை வைங்க. பாவை தெற்கு பார்த்தபடி இருக்கணும். பிறகு எந்த சக்கரத்தை பூமியில் வரைஞ்சிங்களோ அதே சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் வரைஞ்சி அதுக்கு மை பூசுங்க. எந்த மைனா சுடலைக்கரு, கண்டிப்பாக சுடலைக்கரு வேணும். சுடலைக்கரு அந்த தகட்டுக்கும் பூசுங்க. பாவையின் தொப்புலையும் நீங்கள் சுடலைக்கரு விடணும். பிறகு அந்த தகட்டை வச்சுருங்க. பாவையோட நெஞ்சு பகுதியில் மூஞ்சியோட எலும்பு ஒரு 2 எலும்பு வைங்க, வச்சு மூடிடுங்க. பிறகு எதிரியோட காலடி மண்ணோ அல்லது அழுக்கு துணியோ அவனோட ஃபோட்டோவோ ஏதோ ஒரு பொருள் அந்த பாவையின் வயிற்று மீது வச்சு நீங்கள் தெற்கு முகமாக அமர்ந்து பூ பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு அவுள்பறி கடலை சகல படையிலும் வச்சு கருப்பு கோழி பலி தந்து மாரண மந்திரத்தை 1008 ஜபிக்கணும். ஜபித்த முடித்தவுடன் மூஞ்சிரியோட முள் எடுத்துக்கங்க, அந்த எலும்பு அதை எடுத்து அந்த சுடலக்கரில் நீங்கள் தொட்டு கை கால் ஏகமாக குத்துங்க. குத்திய பிறகு அந்த பாவையை அப்படியே எடுத்து ஒரு மண் கலசத்தோடு போட்டு கருப்பு துணி அதை கட்டி கருப்பு துணியால் கட்டி எதிரி நடக்கிற வழியில் நீங்கள் புதைச்சிட்டா எதிரிக்கு மாரணம் ஏற்படும். ஆனால் நீங்கள் பூஜையில் சிறு அளவு தப்பு பண்ணால் கூட பாதிப்பு உங்களுக்கு தான் ஏற்படுத்தும். அதே போல் மாந்திரிக லைனில் இருக்கிறவங்க கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் சாதாரணமாக இருக்கிறவங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி ஆகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன். மாந்திரீகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அதே போல் உங்களுடைய ஊர் எங்கே இருக்குது சொல்லுங்க ஐயா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நான் மேட்டூருக்கும் பக்கத்தில் நீதிபுரத்தில் நான் ஆஃபீஸ் போட்டேன். சேலம் மேட்டூர் நீங்கள் நீதிபுரம் பஸ் ஏறி வந்துடுங்க. 7ஆம் நம்பர் பஸ் வரும். இந்த பஸ் ஏறி நீதிபுரத்துலேருந்து இறங்குங்க. நான் இப்போ இங்கே தான் இருக்கிறேன். நான் இங்கேயே ஆஃபீஸ் போட்டேன். நீங்கள்லாம் இங்கே வந்துடுங்க. நேரில் பார்க்கணுங்கிறவங்க இங்கே வாங்க.